இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 1-13 முடிய. எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து கூடினர். இயேசுவின் சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கை கழுவாமல் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. இந்த சூழலில்தான் இந்த பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவர் இயேசுவிடம் கேள்வியை எழுப்புகிறார்கள். உம்முடைய சீடர்கள் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துகிறார்களே என்று கேட்கிறார்கள். இயேசு சரியான ஒரு சூடு கொடுக்கிறார். பங்குகள்லாம் சில பேர் சாமியாரை மடக்கிறதுக்கு சில கேள்வி கேட்பாங்க. நல்ல மனிதர்கள், பங்கிலே ஒத்துழைப்பவர்கள், அவர்கள் செய்வதை விமர்சனம் செய்வதற்காக சில காரியங்களை எழுப்புவார்கள், கேள்விகளை எழுப்புவார்கள். அவங்களுக்கு நல்லா பேச தெரியும், கேள்விகளை எழுப்புவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பதில் சொல்லுகிறார், மனிதர்களுடைய மரபை நிலைநாட்ட நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை ஓரம் கட்டி விடுகிறீர்களே, அது நியாயமா? எது முக்கியம்? மனிதர்களுடைய மரபா, மனிதனுக்கென்று அவன் மீட்படைய திட்டம் கொண்டு கடவுள் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரே, அந்த கட்டளைகளா? மரபா, இறைவனின் கட்டளைகளா? அன்பானவர்களே, சட்டதிட்டங்கள் அல்ல, மாறாக மனிதன் முதன்மையானவன். மனிதர்களுடைய சட்டதிட்டங்கள் அல்ல, மாறாக கடவுளுடைய கட்டளைகள். எதற்கு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். சட்டங்களை, திட்டங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இவர்கள் உள்ளத்திலே கடவுள் இல்லை, உதட்டினால் புகழுகிறார்கள். இவர்கள் பேசுவது கடவுளுடைய கட்டளை அல்ல, மனிதர்களுடைய மனப்பாடம் செய்யப்பட்ட கற்பனைகள். என்ன அடி அடிக்கிறார் பாருங்க. நம்ம வாழ்க்கையில அதுதான் உண்மை. நிறைய சமயங்கள்ல மனிதனை அன்பு செய்ய, மனிதனுடைய நன்மைத்தனத்திற்கு நாம் உதவியாக இருக்க என்றெல்லாம் நிறைய பேர் சிந்திக்கிறது இல்லை. சில வரைமுறைகளை சொல்லி, சில மரபுகளை சொல்லி அவர்களை விட நான் உயர்ந்தவன், அவர்கள் மிக ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தரம் கெட்டவர்கள், அவர்கள் செய்வது சரியில்லை. இந்த சண்டை தான், இந்த பனிப்போர் தான் நம்மிலே பலர் மத்தியில புறையோடி கொண்டிருக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, இப்படிப்பட்ட புறையோடி போய் இருக்கின்ற இந்த மனிதர்களை சார்ந்த, அழிவை சார்ந்த, சுயநலம் மிகுந்த, எங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள சரியான ஆயுதமாக மரபுகளை பற்றி கொள்வதை விட, ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் பற்றி கொண்டு அதை பற்றி எங்கள் வாழ்க்கை வழியாக மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற அளவிற்கு ஞானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.